அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தி ஹிண்டு கரண்ட் அஃபயர்ஸ் 24/6/2024 கரண்ட் அஃபயர்ஸ். ஃபர்ஸ்ட் அஃபயர்ஸ்னா, ஆஃப்டர் இயர்ஸ் ரஷ்யா அப்ரூவ்ஸ் டிராஃப்ட் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் டு பி சைன்ட் வித் இந்தியா. அதாவது ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட்ஸை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து நெகோஷியேஷன்ஸ்லாம் பண்ணி இப்போ அந்த டிராஃப்ட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த டிராஃப்டை பற்றி நான் சொல்கிறேன். இட் இன்வால்வ்ஸ் இன்ட்ராக்ஷன் வித் ட்ரூப்ஸ், சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் அண்ட் மிலிட்ரி கியர் பிட்வீன் டூ கண்ட்ரீஸ். ரெண்டு கண்ட்ரீஸுக்கும் ட்ரூப்ஸ், அதாவது மிலிட்ரி ட்ரூப்ஸ், நேவி ட்ரூப்ஸ்லாம் இருக்கும்ல, அது வந்து எக்ஸசைஸ் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சப்ளை ஆஃப் வெப்பன், இவங்களோட வெப்பன்ஸ் அவங்க வெப்பன்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மிலிட்ரி கியர், மிலிட்ரிக்கு சம்மந்தமான மெட்டீரியல்ஸ்லாம் ரெண்டு கண்ட்ரியுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த டிராஃப்டில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து மிலிட்ரி டு மிலிட்ரி எக்ஸ்சேஞ்ச் ஃபார் எக்ஸசைஸ் ட்ரைனிங். இந்த மிலிட்ரி டு மிலிட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக எக்ஸசைஸ், ஓகேங்களா, ட்ரைனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போர்ட் கால்ஸ் அண்ட் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் எஃபர்ட்ஸ். பேரிடர் மீட்பு பணி அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஏதாவது டிசாஸ்டர்ஸ்லாம் வரும்போது, நேச்சுரல் கலாமிட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்லங்க, சுனாமி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது, ஏதாவது வந்துச்சுன்னா இந்த டிசாஸ்டர் ரிலீஃப்க்கும் மாற்றி நாங்கள் இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் இருக்கும்போது நாங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த டிராஃப்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியா ஹேஸ் சைன் சிமிலர் அக்ரிமெண்ட்ஸ் மெனி கண்ட்ரீஸ். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இன் 2016. இந்தியா இதே மாதிரி அக்ரிமெண்ட்டை வந்து யூஎஸில் தான் ஃபர்ஸ்ட் 2016 பண்ணுச்சு. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் நிறைய கண்ட்ரியில் இந்த மாதிரி இந்தியா பண்ணியிருக்கு. இதில் வந்து ஜூன் 20 வந்து இந்த ஆர்டரை வந்து ஸ்டேட்டட் சைனிங் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் இந்தியா. ஜூன் 20 தான் வந்து அஃபிஷியல் ஆர்டர் வந்திருக்கு. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. இது வந்து டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் தான் வந்து இதில் மேஜர் பில்லர். டிஃபென்ஸ்க்காக தான் இது மேஜராக பண்ணுறாங்க. RELOS அப்படிங்கிறது ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் RELOSங்கிறது. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த லாஜிஸ்டிக் டிராஃப்ட் வந்து கொண்டு வரணுன்ட்டு இருந்தாங்க. ஆனால் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது வந்து வேலிட் பீரியட் எவ்வளோ வருஷம்னா 5 years. இதுக்கு 5 வருஷம் வேலிட் பீரியட் இருக்குது. 5 வருஷத்துக்கு மேலே இவங்க கண்டினியூ பண்ணணும். அதாவது இன்னொரு 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணணும், அப்டேட் பண்ணிக்கணும், ரெனியூவல் பண்ணிக்கணும். அதுமாரி ரெண்டு கண்ட்ரீஸ்க்குமே நாங்கள் ஃபர்தராக இதுக்கு மேலே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம், இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ரெனியூ பண்ண முடியும். 5 yearsக்கு எக்ஸ்ட்ரா 5 yearsக்கு ரெனியூ பண்ண முடியும். ஆன் மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் வந்து இது எப்போ இருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா சொன்னதெல்லாம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், டிசாஸ்டர் ரிலீஃப்லாம். ஆனால் இந்த மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆப்ரேஷன் ரெண்டு பேர்த்துக்கும் மிலிட்ரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது வந்து 2021 இருக்குது. இது டெக்கேட்டாக இருக்குது. 2031 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதோட இனாகுரல் எப்படின்னா பண்ணியிருக்காங்கன்னா, 2+2 டயலாக் இது கண்டக்ட் பண்ணப்போ இந்த இது பண்ணியிருக்காங்க, இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எப்போனா அது December 2021 பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியன் நேவியும் வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. இந்தியன் நேவிக்கு கடற்படை தான் படை, இந்த இந்தியன் நேவி அதுவுமே வந்து பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி. அதில் ரொம்ப பயனடையக்கூடியவங்க இவங்களும். இதில் வந்து இந்த ஆஃப் தீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சைன்டு வித் செவரல் கண்ட்ரீஸ் இம்ப்ரூவிங். நிறைய கண்ட்ரீஸோட இந்த நேவி, இந்தியன் நேவி வந்து நிறைய கண்ட்ரீஸோட இந்த மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, இம்ப்ரூவிங் இட்ஸ் ஆப்ரேஷனல் டர்ன் அரவுண்ட் அண்ட் இன்க்ரீஸிங் இன்டர் ஆப்ரேஷனல் ஆன் ஹை சீஸ். இந்த மாதிரி கடல்லலாம் வந்து ஏதாவது இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போகிறது, கார்கோலாம் எப்படி போகுது வருது, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களும் அந்த இன்டர் ஆப்ரேஷன் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் வந்து ரெண்டுக்குமே வின் அக்ரிமெண்ட் தான். ரெண்டுக்குமே ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்குது.